வெல்கம் டு ஜேஜிஎஃப் vlog. சேனல் பேரை மாற்றிட்டு தொடர்ந்து vlog வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில் இருக்கேன். இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில, ஆனால் பண்ணலான்ட்டு ஒரு ஆர்வம். சரி பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியஞ்சோலை தாங்க போகிறோம். அதுக்கிடையில் போகிற வழியில் ஒரு சூரியகாந்தி தோட்டத்தை பார்த்தோம். சத்தியமாக வேறு லெவலில் இருக்குங்க. சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எங்கள் ஊரில் போட்டிருந்தாங்க. அப்போ இந்த பூவோட விதை எடுக்கிறப்ப அமௌண்ட் கொடுப்பாங்க, ஒரு பூவுக்கு இவ்வளோ அப்படின்னு. அதான் இங்கே வந்து பார்த்துட்டு ஒரே ஆச்சரியமாக போச்சு. அதை நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லையா, சும்மா இந்த தோட்டத்தை பார்க்கவும் சரி ஒரு இதாக இருந்துச்சு. சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை. இது வந்துட்டு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு 20 நாள், இன்னும் 1 மாதம் ஆயிடும். நட்டு எவ்வளோ நாள் ஆகுது? நட்டு 2 மாதம் ஆகுது. 2 மாதம் ஆகுது. இது விலை அதிகமாக போகுமா? தெரியல, விவசாயம் எப்படின்னு தெரியல. வருஷம் போடுவீங்களா? வருஷம். நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே நம்ம தோட்டம் தானா? சரிங்க சரி. நம்ம மணப்பாறை. சரிங்க வரேன். சரி. வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று வீழ்த்தூவும் மழை என்ற இதை என்ன இவள் தோட்டம் பூ பூக்குதே. வாழாயின் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். தீர உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மேல்கிறேன். இழுத்துல வழியாக போயிட்டுருக்கோம். இப்போ மேட்டூர் டேமில் தண்ணி திறந்துருந்தாங்கல்ல, பாருங்க. எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் இங்கே வந்திருந்தப்ப இந்த வழியாக போனோம். இப்போ வந்துட்டு பொட்டு தண்ணி இல்லைங்க, ப்ளைனாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாகவே தண்ணி தான். சும்மா ஜில்லுன்னு வருதுங்க காற்று, வேறு லெவலில் இருக்கு. சரியான பசங்க சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு. இதை சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு புரோட்டா இருந்துச்சு, வாங்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். இதில் வந்துட்டேங்க. இந்ததையும் நல்லா சாப்பிட்டோம். ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு, சாப்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். உள்ளே வர்றதுக்கு வந்துட்டு பைக்குக்கு வந்துட்டு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, பைக் பார்க்கிங்க்கு. காருக்கு எவ்வளோன்னு தெரில. பைக்கில் வந்தீங்கன்னா பைக்கை அப்படியே இந்த அங்கே உள்ளே போட்டுடலாம். போட்டு ஹெல்மெட்டெல்லாம் நீங்கள் தாங்க பத்திரமா வச்சுக்கணும். நீங்கள் அதுக்குள்ள எந்த செக்யூரிட்டியும் இல்லை, நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும். போட்டு அப்படியே உள்ளே போகலாம். தண்ணியாக வரலையாங்க. இப்போ நேற்று முந்தா நாள் தான் மழை பெஞ்சான். மழை பெஞ்சு தண்ணி கம்மியாக வருது அப்படின்னு என்ட்ரன்ஸ்லேயே சொன்னாங்க. பரவாயில்ல, என்கிட்ட வந்து ஏமாந்து போகாமல் இருந்தோம். அடுத்து ஒரு என்ட்ரன்ஸுங்க உள்ளே போகிறதுக்கு. அது ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 2 பேர் வந்திருந்தோம், அதனால் 20 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்ரு உள்ள நடக்கணுங்க. நடந்து போனோம் அப்படின்னா
அங்கே மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் வியூ. அங்கே உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே சூப்பராக இருக்குங்க, சும்மா ஜில்லுன்னு இருக்குது. நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே, அதாவது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் தண்ணி கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு, ரொம்பலாம் போகல. ஆனால் ஃபுல்லாக போனால் சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபுல்லாக பாறையாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே இருங்க. எல்லாருமே ஒரே ஊரா ப்ரோ? எந்த ஊர்? ஒரே லெவல்ல நின்னா என்ன ஊட்டியா? சட்டில ஒரே லெவல்ல இருந்தா சொல்றேன். இறங்குடா. இதாங்க. ஏறா நீ என்னைய பிடிச்சது. சார்ஜர் இல்லைங்க, இன்னைக்கு சார்ஜ் குறைஞ்சி போச்சு. நம்ம பாய்ஸ்லாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்க. இவங்களோட கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு சார்ஜ் இருக்க வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணுவோம். முடியாத பட்சத்துக்கு வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். சரி ஓகேங்க, குளிச்சுட்டு வருவோம். ஓகே, குளிச்சுட்டு வரேன். வந்தாச்சு. அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம், இல்லை என்ன மாதிரி விலாகில் என்ன மாதிரி போடலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஒரு 4-5 கண்டென்ட் யோசிச்சு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம பசங்களோட அதை பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு வச்சுருக்கேன். தொடர்ந்து வீடியோ வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. மற்றபடி ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எப்படி இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு தோன்றதை கண்டிப்பாக ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. சரி ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.